நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் உன் தம்பியை கூப்பிட்டு வெளில போடா. டேய் வெளில போடா. நான் கேளு. போடா. டேய் மாப்ள போடா. நான் கேளு. நான் கேளு மாப்ள சொல்றேன். வெளிய. டேய் டேய் போடா. இங்க அடிச்சு போடா. வெளிய சொல்றல. டேய் சொல்லிட்டே இருக்கலடா அவன் கெட்டவனு. உனக்கு புரியலடா அவன் மீனாட்சிக்கு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? முட்டாள். உன் ஆத்திரம் தான் எல்லாத்தையும் அடிக்குது. நீ என்னவா பண்ணிக்க? மீனாட்சி வா போலாம். இங்க இனிமே ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. வா போலாம். வா மீனாட்சி போலாம். இனி இவங்களை பார்க்க கூடாது. உன்னை என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட இருந்த எல்லா சொந்தமும் முடிஞ்சிச்சு. வா போலாம். வா போலாம் மீனாட்சி. தெரியாம நான் இவ்வளவு சொல்லியும் மதிக்காம இந்த சம்மதத்தை ஏற்பாடு பண்றீங்களா? அப்பவே முடிஞ்சு போச்சு மாப்ள. இனிமே எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சரவணா, முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு. சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காத. ரொம்ப ஈஸியா சொல்ற. ஆனா ஏன் வந்து போய் நிக்கிறது எனக்கு தானே தெரியும். என்ன அழகுபடுத்துறேன்னு அசிங்கப்படுத்திட்டான் அந்த தமிழ். அந்த சோம பத்தி என்ன தெரியும் அவனுக்கு? எனக்கும் மீனாட்சி அவனால எவ்வளவு வலின்னு தெரியுமா அவனுக்கு? என் மனசுக்கு தான் தெரியும். அவனுக்கு போய் என்ன ஏதுன்னு தெரியாம சப்போர்ட் பண்ணிருக்க அந்த முட்டாள். இனி அந்த வீட்டு படியை மிதிக்க மாட்டேன்பா. எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேணாப்பா, வேணாம். நான் தனியாவே இருந்துட்டு போறேன். எல்லாரும் வேணும் வேணும் நினைச்சா கடைசியில் அசிங்கப்படுத்திட்டானு. ரொம்ப வலிக்குதுப்பா. மீனாட்சியை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளைட்லாம் பிடிச்சி வந்தேன் தெரியுமா? எல்லாம் நாசமா போச்சு. அவனுக்கு என் வேல்யூ புரியலப்பா. சத்தியமா சொல்றேன்பா, இனிமே அந்த வீட்டு படியை மிதிக்க மாட்டேன்பா. அவனுக்கு யாரோ நான் யாரோ ஓப்பனா சொல்றேன். அந்த வெள்ளை வேட்டி செத்தா கூட நான் போக மாட்டேன். டேய் சரவணா, நீ என்ன லூஸ் ஆயிட்ட? தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. போதும், நீ ஆத்திரத்துல பேசுனதெல்லாம் போதும். இத பாரு, வேணான்னு முடிவு பண்ணிட்டல, விட்டுரு. இனிமே நீ அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், நீ உன் வேலையை பாரு. அந்த மீனாட்சி கூட என்ன புரிஞ்சுக்கலப்பா. ஓடி போலான்னு சொன்னா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? நம்ம அம்மாவை விட்டு போயிட்டாப்பா. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? தாங்க முடியலப்பா. அதுதான் தாங்க முடியல. அண்ணா, பக்கத்துல ஒரு மருந்து கடை இருக்கு, 2 போட்டு போலாமா? டேய்,
பேசாம இரு. சரவணன் குடிக்க மாட்டான். யார் சொன்னா? இப்போ குடிப்பான். இந்த நிமிஷத்துல இருந்து குடிப்பான். சரவணா, மீனாட்சிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். எவ மீனாட்சி? அந்த மாதிரி அவளையும் தெரியாது எனக்கு. டேய், இப்பதான் அண்ணனுக்கு அருமையான ஐடியா கொடுத்துருக்கிற. மரியாதையா அப்படியே எடுத்துன்னு போய் மருந்து கடையில் நிறுத்துற. சரவணா, உங்க அப்பா குத்துக்கல்லா உட்காந்துட்டு இருக்கான். அப்பா முன்னாலே நீ தப்பான ரூட்ல போற. இல்ல பெரியப்பா, கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். அச்சே, ஏண்டா நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறன்ற மரியாதையே உங்களுக்கு இல்லையாடா? என் முன்னாடி என்ன பேச்சு பேசுறீங்க? டே அர்ஜுனு, இந்த பெரியவரை காரை நிறுத்தி இறக்கி விடு. நாம் 2 பேர் மட்டும் போவோம். ஐயோ, என்ன வேணா பண்ணி தொலைங்கடா. தலையெழுத்து பிள்ளைங்களாடா நீங்க, தொல்லைங்கடா. ஊத்தியாச்சு, குடிப்பானா மாட்டானா? இட்ஸ் டைம் ஃபார் பார் ஃபன்னா. கண்ணில் இருக்க கவலையெல்லாம் உருவி போட்டு கடகடன் மருந்து மாதிரி எடுத்து குடி. சியர்ஸ். நீ குர்ற. நீங்க பிரச்சனைன்னு வரப்ப குடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் வீடே வைன் ஷாப் ஆயிடும். என்னால என்ன பண்ணாலும் நடந்த விஷயத்த மறக்க முடியாது. அப்புறம் எது குடிச்சு உடம்பு வீணாக்கணும்? நம்ம 2 பேரும் நினைச்சா எனக்கு அழுகியா வருதுடா. ஏனா? ஒன்ன சுதா வேணான்ட்டா. ஓ, என்ன மீனாட்சி வேணான்ட்டா. மொத்தத்திலே பொண்ணுங்களே வேணான்னு சொல்லிடலாமண்ணா? இப்படி சொல்லிட்டு அப்புறம் தினமும் கோட்டை அடிச்சு தூங்குறதா? இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இப்ப குடிக்கவே வேணாம். ஏய், ஒரு அண்ணன் கிட்ட கேட்குற கேள்வியாடா அது? சாரிண்ணா. அந்த மீனாட்சி சாரி சரவணா, உன் பின்னாடி வர முடியலன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலடா. அன்னி ஃபோன்ல பேலன்ஸ் இருந்திருக்காது. ஏய், என் மனசுல அவ மேல இருந்த லவ் ஒரு துளி கூட இல்லடா. நோ பேலன்ஸ். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நான் குடிச்சிருக்கேன், நீங்க குடிச்சிருக்கீங்களா? வளரிட்டே இருக்கேண்ணா. ஏய், இந்த குடும்பம், மனைவி, அம்மா, அப்பா, அக்கா எல்லாத்துலயும் எல்லார் மேலயும் ஒரு வெறுப்பு. பிடிக்கலடா, எதுவுமே பிடிக்கல. எனக்கும் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலான்னு தோணுது. யூ நோ ஒன் திங், நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. எனக்கும் தான். என்ன பண்ண முடியும்? பேசாம எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சாமியாரா போயிடலான்னு தோணுது. நல்ல ஐடியாண்ணா. எது? சாமியாரா போறது. நிஜமா சொல்ற? ஆமாண்ணா. அவ போயிடலான்றியா? போயிட்டே இருக்கலாம்ண்ணா. இந்த காவி வேட்டி, சட்டை, ருத்ராட்ச மாலை இதெல்லாம் போட்டுன்னு போவாங்களே. நான் கடவுள் அறியா மாதிரி பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனேன்ட்டு நடை கட்டிடுவோமா? இதெல்லாம் சரியா வரும்ன்ற? கண்டிப்பாண்ணா. இத்தனை வருஷம் பார்த்த வேலை, வீடு, வாசல், சொத்து, சொகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காசி ராமேஸ்வரன் போலான்ற? ஆமாண்ணா. ட்ரெயின்லாம் கூட டிக்கெட் ஃப்ரீயா. ஏன்? ஏன்னா நம்மளாம் முற்றும் துறந்தவர்கள். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்க குருசாமி, நான் குட்டிசாமி, இப்ப கட்டிங் சாமி. டேய், எங்க அப்பா நான் கார்ல உட்கார வச்சுட்டு வந்துருக்கோண்டா. இங்க பாரு, இனிமே அப்பா அம்மாலாம் யாரும் இல்ல. இனிமே நம்மளாம் பரதேசி. அவன் இல்லாம போனாதான்டா என் அருமை தெரியும் அவங்களுக்கு. முண்டகண்ணி சரவணன் கூட்ட உடனே அச்சுடாக மாதிரி பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தல்ல, அதுக்கெல்லாம் வச்சா பாரு ஆப்பு. இனி இந்த உலகம், பந்தம், பாசம் எதுவும் வேணாம். அப்போ காவியம் ஆடிக்கிட்டு கால்நடைய இமயமலைக்கு நடக்கிறோம். அப்படியே சந்து சந்தா போய் நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உலகத்துடைய எல்லையான அண்டார்டிகா வரைக்கும் போய் உலக அளவுல நம்மள மாதிரி பெண்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி ஒரு ஆசிரமம் அமைக்கிறோம்டா. இந்த சென்னை பக்கம் மட்டும் மறுபடியும் வந்துட கூடாது. அண்ணா, குறிப்பா திருநெல்வேலி பக்கம் வந்துடக்கூடாதுண்ணா. அல்வாவை ஐஸ்ல வச்சு அழகா நம்ம கையில கொடுத்து அமைச்சிருவாங்க. முடிவு பண்ணிட்டேன்டா. இனி இந்த சரவணன் சாதா சரவணன் இல்ல, சுவாமி சரவணானந்தா.
உலகம் என்பது ஒரு மாயை, அதுல பந்த பாசம் என்பது ஒரு நோய், ஆன்மீகமே மருந்து. ஓஹோ, கடைசியில ஒரு அழகான வாலிபன சாமியார் ஆயிட்டாலடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமி, எல்லா பசங்களையும் பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்து. ஓம் நமச்சிவாய. அண்ணே, சாரி சாமி, காவி ட்ரெஸ்ல கலக்கலா இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானா தீபாவளி புது ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறேன். பாப்போம். எங்க சாமி போறோம்? இமயமலைக்கு. இமயமலைக்கு எதுக்கு சாமி? அங்க நிறைய ஐஸ் கொட்டி கிடக்குதான், அதை எல்லாத்தையும் அள்ளி குல்ஃபி ஐஸ் செய்வோம். அர்ஜுன் ஆனந்தா, நம்ம உடை மாறிடுச்சு, உள்ளம் மாறிடுச்சு, ஆனா முகம் மாறிடுச்சா? சரவணன் சாமி, ஏன் கண்ணை ஒரு மாதிரி பிரைட் பண்ணி வாயை ஓபன் பண்ணி ரியாக்ஷன் கொடுக்குற? நீங்க பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது சாமி. உங்களுக்கு இவ்வளோ வேகமா ஞான உதயம் கிடைக்க நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நம்மளை பார்த்தா ஒரிஜினல் சாமி மாதிரியா இருக்கு. ஆமா சாமி. நான் நம்ப மாட்டேன். நீங்களே உங்களை நம்பலன்னா எப்படி சாமி? என் கூட இப்ப ரேடியோல வேலை செய்யற யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சரவணா, மலைக்கு போறியான்னு கேட்பாங்க. ஆமா, இமயமலைக்கு போறேன்னு சொல்ல வேண்டியதானே? சாமி, அவங்க என்ன சபரிமலைக்கு போறியான்னு கேட்பாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? ஒண்ணுமே புரியல சாமி. சாமி, உங்களுக்கு இந்த நேரத்துல அறிவு கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யுது. இந்த உலகம் நம்மள சாமியாரா நம்புதான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன சாமி பண்றது? வா வீட்டுக்கு போவோம். சாமி, வீடு வேணாம் தானே இந்த கெட்டப்ல போயிட்டு இருக்கோம். சாமி, நம்ம ஃபேமிலி நம்மள ஃபர்ஸ்ட் சாமியாரா நம்புதான்னு பார்ப்போம். எதுக்கு சாமி இதெல்லாம்? சுவாமி அர்ஜுன் ஆனந்தா, உனக்கு சித்தார்த்தை தெரியுமா? இந்த காதல் சொதப்பது எப்படி ஹீரோ தானே? படத்துல பார்த்துருக்கேன், பழக்கம் இல்லை. சாமி, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையோ? சுத்தமா இல்ல. சித்தார்த்தன் சொன்னது கௌதம சித்தார்த்த, பெரிய அரசர். ஓஹோ, சரி. அவரு ஒரு நாள் வாழ்க்கையில ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகி தன் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற போதி மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தார். உடனே டக்குன்னு அவருக்குள்ள ஞானம் பிறந்தது. கௌதம சித்தார்த்தன் புத்தரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். உலகம் அதை நம்புச்சு. அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி இப்ப மரத்தடியில போய் உட்கார சொல்ற. சிட்டில எங்கேயுமே மரம் இல்லையே சாமி, எல்லாம் ரோடு போறதுக்கு வெட்டி வீசிட்டாங்க. நான் இப்போ உங்ககிட்ட மரத்தடியில போய் உட்கார சொன்னேன் இல்லையா? சொன்ன மாதிரி இருந்துச்சு. அர்ஜுனனந்தா, நம்மள நம்ம குடும்பம் சாமியாரா நம்புதான்னு சோதிச்சு பார்ப்போம். இல்ல சாமி, உங்க அப்பாவை பார் வாசல்ல அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம மேல செம்ம கடியில இருக்க மாட்டாரு? இருப்பாரு. ஆனா என்ன செய்ய முடியும்? இனி அவர் எனக்கு அப்பாவே இல்லையே, அவர் தான் ஒரு குழந்தையாச்சே. கொஞ்சம் வயசான குழந்தை. அவருடைய கோவத்தை நம்மளுடைய சாந்தமான முகத்தால சமாதானப்படுத்திடலாம். வா போவோம். அண்ணே. அர்ஜுனனந்தா, வாட் இஸ் திஸ்? இங்க பந்தபாசத்துக்கு இடமே இல்லை. இல்ல சாமி, சாரதா பெரியமா ஒரு டெரர். நம்மள பறந்து பறந்து அடிச்சாங்கன்னு வைங்க, தாங்காது சாமி. சாமி, சாரதா யாரு? சாமி, பெத்த தாயே பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சாமி, சாரதான்றவங்க ஒரு குழந்தை. அது பல வருஷத்துக்கு முன்னாடி. இங்க பாருங்க, நாம இப்ப சாமிகள், மானிடர்கள் எல்லாரும் நமக்கு குழந்தைகள் தான். தேடி போய் கும்மாங்குத்து வாங்க போறோம். போலாம். அர்ஜுனானந்தா. சரவணன் சாமி, இந்நேரம் சாரதா குழந்தை என்ன செய்து கொண்டிருப்பார்? சென்னைக்கு வந்து சிட்டி வாழ்க்கையில சிக்கிட்ட பிறகு நமக்குள்ள இருந்த அந்த வீராங்கனை தூங்கிட்டான். இனி அவளை தட்டி எழுப்பணும். இந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில எசுக்கேப்பானா? சாரதா சாஞ்சிடுவாளா? நோவே. தனியா நின்னு சோலோ டான்ஸ் ஆடுவா. சொல்லு ஜெயந்தி. அத்தானும் வரல, சரவணனும் வரல. திருநெல்வேலியில ஏதோ ஒரு முட்டு சந்துல பொட்டி கடை வச்சு பொங்கல் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ அதையெல்லாம் நினைச்சு பயப்படாத. கையில வெப்பன்ஸோட சேஃப்டியா இருக்க. பாய். சாரதா எப்படிமா இருக்கேன்னு அவர் வரட்டும்.
ஒரே சீவு. அண்ணே பெரியமா அருவாளோட உட்காந்துருக்குண்ணே. சுவாமி, எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்கிறீங்க? அருவாலை தூக்கி சாரதா குழந்தை அபிநயம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அப்ஸ்காண்ட் ஆயிடலாம். ஆண்டவா, இந்த வயசுலயாவது எனக்கு புத்திய கொடுத்திய. புருஷன் பின்னாடி பாதுகாப்புக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு. இனி நான் மங்கம்மா மாதிரி தனியா நிப்பேன். எனக்கு உன் சப்போர்ட் வேணும். கடவுளே, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா? பதில் சொல்லுப்பா, பதில் சொல்லு. அண்ணே வாங்க நம்ம போயிடலாம். சாரதா, ஆ? ஆ, கடவுளே, வா குழந்தாய். நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சா? நீ என்ன சைலன்சர் போட்டாய் பேசினாய்? சத்தமா தானே பேசினாய். கையில் என்ன ஒரு வளைந்த இரும்பு துண்டு? பாதுகாப்புக்கு சாமி. என் புருஷனும் மகனும் ஓடி போயிட்டாங்க. நான் இப்ப தனியா தான் இருக்கேன். இப்போ வரையும் நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. போயிடலாமா? இருந்து சாப்பிட்டு போங்க சாமி. இல்லை, நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவோம். அவ்வளவு வறுமையா சாமி? புலனடக்கம், ஐம்புலன்களும் இந்த கைக்குள் அடக்கம். நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. குழந்தாய், சுவாமி, உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் தர வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன வேண்டும் கேள். சாமி, இந்த தங்க விலை ஏறிக்கிட்டே இறங்கிட்டே இருக்கு. அதனால 2 நெக்லஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முடியல. அதனால சாமி எதனா ஒரு நகைக்கடையில் ஏறி குதிச்சு நெக்லஸ் கட்டிட்டு வரணுமா? இல்ல சாமி, அப்புறம் நெக்லஸ் வாங்குற அளவுக்கு பணம் வரணும். அதை உன் கணவனிடம் நீ கேட்க. சாமி, அவரை பத்தி பேசாதீங்க. சரி, உன் மகனிடம் நீ அதை சாமி, கேட்க. அவனை பத்தி சுத்தமா பேசாதீங்க. என் புருஷனும் மகனும் ஃப்ராட் நம்பர் 1. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பண்றதெல்லாம் சீட்டுக்கு வேலை சாமி. இல்லை, நீ அவர்களை தப்பாக நினைக்கிறாய். இல்ல சாமி, என்னைய மருமக அவமானப்படுத்தி அவ வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினான். போய் கழுத்தை பிடிச்சு தள்ளினான்னா கடுமையான சண்டை. இது உண்மை, இது உண்மை. என் புருஷனும் என் மகனும் என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க வேண்டாமா? பண்ணலையே. சாமி, காசு வெட்டி செய்வன வைக்கிறது தெரியுமா? எதற்கு? என் புருஷனுக்கும் மகனுக்கும் செய்வனை வைக்க வேண்டுமா? புத்தி வர மாதிரி ஏதாவது செய்யணும். எங்க போனாங்கன்னு தெரியல. செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. குழந்தாய், நீ அவர்களை தப்பாக நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன் மகன் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சாமியார போயிட்டானா? அந்த வேயில் இருக்கிறான். ஓஹோ, என் புருஷன் அவர் ஒரு மருந்து கடையில் மல்லாக்காக படுத்துக் கொண்டிருக்கிறார். சாமி, அவர் விருந்து சாப்பிட்டு விட்டு மஞ்சத்தில் படுத்திருக்கிறார். எங்க? வெள்ளை வேட்டி வீட்லயா? வரட்டும், சூடு வைக்கிறேன். சாமி, சொல்லுங்க சாமி. அந்த விபூதி பிரசாதத்தை எடுங்கள். ஐயோ, நம் கங்கைக்கரையில் நீராடும் போது படித்துறையில் அதை மறந்து வைத்து விட்டோமே. அப்படியா? சரி, வா போய் எடுத்து வருவோம். நீங்க என்ன தங்க பஸ்பமா கேட்டீங்க? விபூதி இல்ல கேட்டீங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணே வாணா போயிடலாம். சாமி, சாரதா குழந்தை ஒரு சிபிஐ மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமா ஆராய்ந்து பார்ப்பவள். அவங்களாலே நம்மள கண்டுபிடிக்க முடியலனா நாம ஒரிஜினல் சாமியார் தானே. ஹாப்பியா இருங்க. வாங்க சாமி, வந்துட போறாங்க. சாமி, வீட்டுக்குள்ள என் ஐபேட் இருக்கு, எடுத்துட்டு வந்துருவா. கூகுள் மேப்ல இமயமலைக்கு நம்ம ஷார்ட் ரூட் கண்டுபிடிப்போம். சாமி சரி போலாம். வாங்க நம்ம போ. அப்படியே கேட்டு முட்டுங்க. தப்சண்டா சாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க சாமிகளை காணோம்? மறைஞ்சிட்டாங்களோ? சரவணன் ஆந்திவே, இவருக்கு வெள்ளை வேட்டி வீட்ல விருந்து. சாமி, இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். சுவாமி அர்ஜுனானந்தா. சொல்லுங்க சரவணன் சுவாமி. நான் வேணா ஆபீஸுக்கு போய் மெடிக்கல் லீவ் சொல்லிட்டு வந்துருவா. சாமி, நீங்க என்ன உலகாசி விட்டு வெளியில வரவே இல்லை நினைக்கிறேன். லைட்டா ஓட்டிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன மாதிரி எப்ப டக்குன்னு மாறிட்டீங்க?
வலி சாமி. கல்யாண ஆசையில் இருந்தப்போ எவ்வளோ கற்பனையில் இருந்தா தெரியுமா? அந்த சுதா என்னை எப்போ பிடிக்கலன்னு சொன்னாலோ அப்போவே எல்லாம் போச்சு. லைட்டா அழுகுறீங்களோ? இல்லை சாமி, கண்ணில் லைட்டாக தூசி வந்துச்சு. லைஃப்ல லவ் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ஃபூலிஷ்னஸ். விடுங்க சாமி. சென்ட்ரலில் போய் எதனா ட்ரெயின் பிடிச்சி நம்ம ஸ்ட்ரைட்டாக ரிஷிகேஷ் போயிடுவோம். அங்க போய் அப்படியே காலமடிக்கு உட்காந்து தியானம் பண்ணுவோம். சென்னையை விட்டு போறோமா? விடுங்க சாமி, நம்மளை விட்டு எல்லாம் போச்சு. இப்போ சென்னையும் போச்சு. அதற்கு நாம டிக்கெட் ரிசர்வ் பண்ணவில்லையே. சாமி, நம்ம என்ன ஆஃபீஸ் டூருக்கா போகிறோம்? இல்ல, சன்னியாசம் போகிறோம். அதுக்காக வித்தவுட் டிக்கெட்லயே போக முடியும்? நிப்பாடுங்க. சாமி, யாரு? இங்க சாமி, அந்த ஆளை பார்த்தா மஃப்டி போலீஸ் மாதிரியே இல்லை. ஓடிடுவோமா?